அந்த குழப்ப நிலை இருக்கிறது. விநாயக பெருமான் ஆலயம் முதலில் வந்ததா, சிவன் ஆலயம் முதலில் வந்ததா என்று. ஏனென்று சொன்னால் ஒரு கால 58 தடவைகள் இந்த சித்திரத்தேர் ஓடி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சித்திரத்தேர் 2 தடவைகள் ஒரு வருடத்தில் ஓடும். இல்லை, ஆனால் இப்பொழுது இந்த மண்ணில் இந்த விநாயக பெருமானுக்கு தான் இதுக்கு மிகப்பெரிய அதிகாரம் உண்டு. ஆனால் சமேத தேரை பார்த்து கிட்டத்தட்ட 60 தடவை ஓடிய சித்திர தேர் மாதிரி இல்லை, புது தேராக இருக்கின்றது. ஆகவே இதுதான் இந்த தேரின் பெருமை. உறவுகளே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் அரியாலை நீர் நொச்சித்தாழ்வு சிவன் கோவிலுக்கு தான் வந்தேன். இன்றைக்கு வந்து தேர் திருவிழா. இன்றைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோயில் வந்து தேர் திருவிழா. அப்போ நான் வந்து ஒரு கனடாவில் இருந்து அண்ணா வந்து என்ன அழைத்திருந்தார், இந்த கோயில் வந்து தேர் திருவிழாவிற்கா பதிவு செய்து தாங்கன்னு சொல்லி அதன் பேரில் நான் இந்த சிவன் கோவிலுக்கு வந்தேன். உண்மையாக பார்க்க வித்தியாசமான ஒரு அமைப்புகள் தேர் திருவிழா வந்து என்ன மாதிரி நடைபெற்றன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இந்த காணொலி மூலம் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. பாருங்க, ஒரு ஆலயம் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது. வாங்க இந்த தேர் திருவிழா முழுமையாக பார்ப்போம். பார்த்தீங்க சொன்னால் இதான் இருக்குது வந்து அரியாலை நீர் நொச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான். இந்த வளைவில் தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிவன் கோயிலும் இந்த பிள்ளையார் கோயிலும் இருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஏனைன் ரோட்டால் நாங்கள் வந்து வரையக்க அது அரியாலை இதால் போனீங்கன்னு சொன்னால் மாம்பழச்சந்தை இப்படி வந்து யாழ்ப்பாணம் போய்கொள்ளலாம் போகிறதுக்கு இடையில தான் வந்து இந்த கோயில் இருக்குது. இது அதனுடைய வளைவு. இப்படியே நாங்கள் நேராக போவோம், கோயிலுக்குள்ளே போவோமா. இதுதான் பாருங்கள் வந்து இந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலில் வந்து நடைபெற தேர் திருவிழா எல்லாமே வந்து நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். பாருங்கள், இதில் பாருங்கள் ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குது. பாருங்கள், இந்த நந்தியை பார்க்கவே வடிவாக இருக்குது. ஒரு பெரிய நந்தி கோயிலை பார்த்தபடியே இருக்குது. அதை பார்க்கக்கூடியமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதையும் வந்து கும்பிடுவாங்க. மாதிரி பார்க்குன்னு சொன்னால் அடுத்த ஒரு சப்தம் சொன்னால் பக்கத்திலே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பாருங்கள், சிவன் கோயிலை விட இது கொஞ்சம் பெரிய கோயிலாக இருக்குது. பெரிய கோபுரங்களாக எல்லாம் இருக்குது. பாருங்கள், இது வந்து பிள்ளையார் கோயில். இது வந்து இன்னும் ஒரு தினத்திலாம் வந்து தேர்தலாக நடைபெறும். இது வாங்குந்த ஆலயத்தில் இந்த சிவன் கோயில் நடைபெற நிகழ்வுகள் பூசுகள் எல்லாமே வந்து பார்ப்போம்.
தேருக்கிறதுக்காக வருது. அற்புதமான ஒரு சிவன் கோயில் தேரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேர்றதுக்காக வருகின்ற அற்புத காட்சி. தேர்றதுக்காக வந்து சிவன் உமாதேவி அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சின்ன ஒரு ஆலயம் என்றாலும் ஒரு புதுமையான ஒரு சிவன் ஆலயம். இந்த தலைவர் ஐயா ஐயா முன்னுக்கு வாங்க. அந்த சுவாமிக்கு அவர்கள் வேகமாக இருக்கின்றார்கள். வந்து சுவாமியை தேருக்கு கொண்டு போவதற்காக பார்க்கிறதுக்கு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேகமாக தான் இருக்கிறார்கள் சுவாமிகாரும். ஒரு பெரிய ஒரு நந்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வாசல்லே வந்து பார்க்கக்கூடிய இருக்கு நந்தி.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவதேங்க அடிச்சு கொடுக்குற காட்சியை பார்க்குறீங்க. இவர் தான் என்னை கூப்பிடுறது. பார்த்தீங்க சொன்னால் சார் தேங்காய் அடித்து கொண்டிருக்கீங்க. இப்போ தேங்காயெல்லாம் அப்படியே பறக்குது. பார்த்தீங்க சொன்னால் வடம் வந்து கையில் எடுத்துட்டுன்னு இனி வந்து வடத்தை வந்து பக்தர்கள் எல்லாம் ஒரு கையில் பிடிச்சி எடுக்க போய் பாருங்கள். வட கையில் வந்து இந்த தேங்காயம் வந்து பரபரப்பாக உடைச்சி கொண்டிருக்குது பாருங்க. ஐயா தான் முதலாவது கையில் ஏந்தி இருக்கிறார், பிடிச்சிருக்கிறார் ஐயா. பாருங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து படத்தை பிடிச்சி கொண்டிருக்கீங்க. எல்லாருமே கூப்பிடின வாங்க வடம் பிடிக்கன்னு சொல்லி கூப்பிடின பாருங்க. அரோஹரா. அந்த தேர் வந்து அசைய ஆரம்பித்திருக்கிறது பாருங்க. தேர் வந்து அசைய ஆரம்பித்திருக்கிறது பாருங்க. சிதறதுங்க எல்லாம் வந்து எடுத்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த இடத்துல ஆண் பக்தர்கள்லாம் வந்து இந்த தேர் எடுத்து கொண்டு போய் பாருங்க. அடுத்த காட்சி வணக்கம் நிஷாந்தன் யூடியூப். நீங்கள் கதைக்க முதல் நான் ஒன்றை கூற வேண்டும். உங்களுடைய சேவைகள், குறிப்பாக நீங்கள் இந்த ஆலயங்களாக சென்று நீங்கள் அந்த ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான மகோத்சவ விழாக்கள், அதுபோல் மகா கும்பாபிஷேக விழாக்கள், அதுபோல் பொங்கல் நிகழ்வுகள், இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகலாம். அவ்வாறு நீங்கள் அந்த ஆலயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதனை விட மற்றும் பொதுவான விழாக்கள், பொதுவான நிகழ்ச்சி திட்டங்கள், பொதுவான அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற பல வகையான நிகழ்ச்சிகளை எல்லாம் உடனுக்குடன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுகின்றவர்கள், அந்த பெல் பட்டனை அமர்த்துகின்றவர்கள், உடனடியாக பார்க்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஊடாக நான் கூட உங்களுடைய மனைவியார், இந்த பிள்ளைகள் எல்லோரும் நாங்கள் உங்களுடைய அந்த யூடியூப் சேனலை பார்க்கின்றோம். குறிப்பாக வயது போதவர்கள் எல்லோரும் உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் செய்கின்ற சேவைகளுக்கு பாராட்டுகளை கூறுவார்கள். ஆகவே அதற்கு நன்றிகளை கூறி உங்களுடைய வினாவுக்கு நான் பெறுகின்றேன். கூறுங்கள். பாருங்க வந்து பக்தர்களை வந்து படம் எடுத்து இது வந்து பிள்ளையார் கோயில் அந்த இடத்துல வந்து தீபம் காட்ட போயினேன். பாருங்க பிள்ளையார் கோயில் முன் வாசலில் வந்து தீபம் காட்ட போயினேன். பிள்ளையார் கோயிலுக்கு வந்து வாசனை வந்து தீபம் காட்டினேன்.
தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு வீதிக்கு வந்து சில காட்சி நான் வந்து அவரை வந்து ஜாலை பேருக்கு வந்து ஏற்படுத்தி இந்த கோயிலுக்கு போவோம்னு சொல்லி வந்தேன்னா இந்த தேர் திருவிழா வந்து பதிவு செய்கிற பாருங்க. ஆமாம். இந்த சித்திரத்தேர் செய்யப்பட்டது மிகவும் ஒரு மந்திர ஜாலம் என்று கூறலாம். ஏனென்று சொன்னால் 98ஆம் ஆண்டு இந்த சித்திரத்தேர் செய்து வெள்ளோட்டம் கண்டது. அதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 58 தடவைகள் இந்த சித்திரத்தேர் ஓடி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சித்திரத்தேர் 2 தடவைகள் ஒரு வருடத்தில் ஓடும். ஒரு தேர் வந்து இன்று நடைபெறுகின்ற சிவபெருமான், அதாவது பங்குனி உத்திர நாளை அது வந்து அதாவது தீர்த்த உற்சவமாக வைத்து சித்திரத்தேர் பவனி பெறும். அது இன்று நடைபெறுகின்றது. அதே போல ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்ற மகோத்சவ விநாயகப் பெருமானுக்குரிய மகோத்சவ பெருவிழாவில் 3 சித்திரத்தேர்கள் அசையும். அதில் 2வது சித்திரத்தேராக எங்களுடைய அழகுற இருக்கின்ற முருகப்பெருமானை ஏற்றி வருகின்ற அந்த சித்திரத்தேர் பவனி நடைபெறும். அந்த வகையில் இந்த சித்திரத்தேர் இருக்கும். அதுபோல இந்த சித்திரத்தேரை எனது தகப்பனார் மிகப்பெரிய தொழிற்சாலை வைத்திருந்தவர். ஏராளமான இந்த அரியாலை மண்ணில் 300 வீடுகளுக்கு மேல் கட்டிய மிகப்பெரிய ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரர். பல கோவில்கள், பல இந்து ஆலயங்கள் மட்டுமல்ல பல பாடசாலைகள் போன்றவற்றை எல்லாம் கட்டியவர்கள். அவர்கள் வந்து இந்த சித்திரத்தேரை செய்து முடிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணது 1977ஆம் ஆண்டு. அதிலிருந்து ஒவ்வொரு வருடமாக அந்த செய்கின்ற அந்த குறிக்கப்பட்ட அந்த திட்டம் பின்னடைவாக்கி சென்று இறுதியாக 95ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மிகப்பெரிய இடப்பெயர்வு பெரிய ஒரு பின்னடைவை தந்தது. அந்த இடப்பெயர்வின் மூலமாக நாங்கள் எல்லோரும், அதாவது நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு நாங்கள் சென்ற பொழுது இந்த சித்திரத்தேர் தனித்து விடப்பட்டு சென்றது. அப்பொழுது எங்களோட தகப்பனாருக்கு ஒரு பயம் இருந்தது, இராணுவத்தினர் இந்த சித்திரத்தேரை எரித்து விடுவார்கள் என்று. ஆனால் அப்பொழுது அரசாங்க அதிபராக இருந்த டிஎல் பத்மநாதன் அவர்கள், அரியாலையைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் அந்த சித்திரத்தேருக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி ஒரு இராணுவ முகாமை அமைத்து அந்த சித்திரத்தேரை பாதுகாத்து இருந்தபடியால் தான் இன்று இந்த சித்திரத்தேர் இந்த அழகுற உழவு வடிவாக பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 60 தடவை ஓடிய சித்திரத்தேர் மாதிரி இல்லை, புதுத்தேராக இருக்கின்றது. ஆகவே இதுதான் இந்த தேரின் பெருமை, தேரின் மகிமை. ஆலயம் பற்றி கூற வேண்டுமானால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் 2 ஆலயம், சிவன் ஆலயம், விநாயகப் பெருமான் ஆலயம். ஆனால் அதில் இன்றும் ஒரு அந்த குழப்ப நிலை இருக்கிறது. விநாயகப் பெருமான் ஆலயம் முதலில் வந்ததா, சிவன் ஆலயம் முதலில் வந்ததா என்று. ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் 300 வருடங்களுக்கு முன்னதாக இந்த தீட்சகர்கள் எல்லாம் அந்த சிவசம்பரத்திலிருந்து இங்கி வருகின்ற பொழுது அந்த சிவன் லிங்கங்களையும் இங்கே கொண்டு வந்து பல இடங்களில் செய்த ஆலயங்களை அமைத்தார்கள். உதாரணமாக பண்ணை சிவன் ஆலயம், அதுபோல நாச்சிமார் கோவிலை சொல்லலாம். இவ்வாறு அறிக்கை கொண்டு போகலாம். சட்டநாத சிவன் ஆலயம், இவரெல்லாம் சிவன் ஆலயங்கள். அந்த வகையில் தான் இந்த ஆலயமும் இருந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் உண்மை என்று இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த மண்ணில் இந்த விநாயகப் பெருமானுக்குத்தான் இதற்கு மிகப்பெரிய அதிகாரம் உண்டு. ஆனால் சமேதராக இருக்கின்ற இந்த சிவன் சிறிய ஆலயமாக இருந்தாலும் அலங்கார திருவிழா, அதாவது கொடிக்கம்பமின்றி அலங்கார திருவிழாக்களாக இன்று 10ஆம் திருவிழா இந்த சிவன் தேர் திருவிழா இன்று நடைபெறுகின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த உபயோகமாக இருந்து, அதாவது வல்லுபுரம் என்று கூறுகின்ற எங்களுடைய அப்பாவின் தகப்பனார் அவர்களின் பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த திருவிழாவை செய்கின்றோம். ஆனால் எங்களது தகப்பனார் அவர்கள் தான் இந்த ஆலயத்துக்கு பிரதம ஆச்சாரியர்களாக பல வருடங்களாக இருந்தவர்கள். அந்த வகையில் அவர்களே இந்த சித்திரத்தேரையும் செய்து திருவிழாவை நாங்கள் பொறுப்படுத்தி செய்து வருகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு அடப்பிட்ட பேர்லாம் நான் இந்த கோயிலுக்கிட்ட வந்திருக்கேன். வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர்திருவிழா பார்த்ததுக்கு. நான் உங்களுக்கு முக்கியமாக நன்றி கூறிக்கொண்டது. வணக்கம். நிஷாந்தன் யூடியூப் சேனல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. நோட்டிஃபிகேஷன் ஊடாக உங்களுக்கு அவர்களுடைய சகல பதிவுகளும் உடனுக்குடன் பெறும். அவரை ஊக்குவியுங்கள். அவரும் இந்த சேவையை செய்கின்ற பொழுது ஒரு சிறு பணம் அதை உழைத்தால்தான் அதிலும் அவருக்கு அந்த லாபம் பெறும். ஆகவே நாங்களும் உங்களை ஊக்குவிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இதோ பாருங்க தேரானது அசைந்து அசைந்து போற அழகை பாருங்க. பாருங்க வந்து அழகமையா காத்து காடைக்கு எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஏராளமான மக்கள் வந்து இந்த இடத்துல தேரை வடம் பிடிக்கவும் வந்து பார்க்கவும் வந்து இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.